இவர் இந்த ஒரு தப்பு பண்ணதுனால 6 மாசம் உழைப்பே போயிருக்கு. கரெக்டா 2023 செப்டம்பர் மாசத்துல மழையோட தாக்கம் அதிகமா இருந்திருக்கு. இந்த மழை தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால களையோட தாக்கமும் அதிகமா இருந்திருக்கு. களை அதிகமா இருக்கிறதுனால களைக்கொல்லி அடிச்சு நம்ம பயிரை பாதுகாத்தலாம்னு சொல்லி களைக்கொல்லி அடிச்சிருக்காரு. இந்த ப்ராசஸ் நடக்கும்போது தவறுதலா களைக்கொல்லி பயிர் மேல பட்டுருச்சு. களைக்கொல்லி அடிச்ச மறுநாள் பயிரோட மாற்றத்தை பார்த்துட்டு திகைச்சு போய் நின்னுட்டாரு. லேட்டே இல்லாம அந்த ஒரு ஃபார்மர் நம்ம அரசு பண்ணன் ஃபார்ம் சர்வீஸை கான்டாக்ட் பண்ணதுனால நம்ம டீம் அவரோட பயிரை டைரக்ட் விசிட் பண்ணிட்டோம். டைரக்ட் விசிட் பண்ணி பார்த்ததுல அவரோட பயிர்ல களைக்கொல்லி தாக்கத்தை ப்ரெடிக்ட் பண்ணாங்க. அவரோட பயிருக்கு ஸ்கிரீன்ல தெரியற இந்த மிசூசி சிட்டாங் இந்த 2 ப்ராடக்ட்டும் ரெக்கமெண்ட் பண்ணோம். இந்த ப்ராடக்ட்டை அந்த ஃபார்மர் லேட்டே இல்லாம அவரோட பயிருக்கு கொடுத்ததுனால கரெக்டா ஒரு வாரத்திலேயே அவரோட பயிர் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டோம். நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு இமேஜ் நம்ம ப்ராடக்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் கொடுத்ததுக்கு அப்புறமும் இருக்க டிஃபரெண்ட் தான் பாத்துட்டு இருக்கீங்க. நீங்களும் களைக்கொல்லி அடிக்கிற மாதிரி இருந்தா உங்களோட பயிருக்கு பாதுகாப்பு உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் களைக்கொல்லி அடிங்க. மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.